இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியினுடைய தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது வணங்கான் திரைப்படம். இந்த திரைப்படம் உலகமெங்கும் வெற்றிநடை போட்டு வருகிறது. தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. துக்ளக் ஆசிரியர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் ஷோ ஆயிட முடியாது. பாஜக அதிமுக கூட்டணினால அதிமுக இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா? பெயரு பின்னடைவு கிடைச்சதா இல்லையா? பாஜக அதிமுகக்குள்ள எந்த அளவுக்கு விளையாடிச்சுன்றத நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். குறிப்பாக அண்ணாமலை அவர் தலைவராக வந்த பிறகு அவருடைய அனுபவம் ஓராண்டு உண்மைதான். இவங்க ஒவ்வொருத்தரும் 40 வருடம் 50 வருடம் எம்ஜிஆர் காலத்துல டிராவல் பண்ணாங்க. குருமூர்த்தி சொன்ன 2வது பாயிண்ட் வரேன். அவர் சொன்னது 100% உண்மை. நான் பல பேட்டிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். 20 இடங்கள் டிடிவியை சேர்க்காதனால அதிமுக இழந்தது. இப்போ கூட டிடிவி ஒரு இது பேசியிருக்காரு. நான் தான் பிரச்சனைனா நான் போட்டியிடவில்லை, அமமுக ஆட்களை கூட ரெட்டையிலேயே போட்டியிட வைங்க. அப்போ நீங்கள் கொறடா உத்தரவு மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பழைய 21 எம்எல்ஏக்கள் மாதிரி ஆகிடும். அப்படி சொல்லும் போது கூட அதை பரிசீலிக்கணும். அதிமுக ஒன்றுபட்டிருக்குன்ற ஒரு பெரிய இது இருக்குல்ல, வேற லெவல். அது நீங்கள் தென் மாவட்டத்தெல்லாம் தொடவே முடியாது. இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல திமுகலாம் அடிக்குதுன்னா இதெல்லாம் ஒரு காரணம், தெரிஞ்சு கிடக்கிறது ஒரு காரணம். இவ்வளோ நாள் ஒரு பேரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. ஜெயலலிதாவா அதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, மன்னிப்பு கேட்குற லெவல்லாம் போயிடுது. அப்போ இவர் 3-4 வருஷமாக கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டார், உறுதியாக நிற்கிறாரு. அப்போது இதற்கு பிறகு பிஜேபி கூட கூட்டணின்னு ஏன் தள்ளுறாங்கன்னா இது ஒரு வகையில் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வழி. ஈரோடு கிழக்கு நாங்கள் நிற்க போகிறோன்னு செல்வ பிறந்தகை அறிவிச்ச பிறகு வலுக்கட்டாயமாக பிடுங்குறாங்க தொகுதியை. ஸ்மூதான இருக்கிறாங்க, ஸ்மூதான பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்றும் பெருசா ஆஷா ஒரு கிளாஷ் மாதிரி தெரியல. நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது வெளியில் தெரியாது. நல்லா கொதிக்கிறதுன்றது 2026 ஜனவரிக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். சீட்டு விட்டு கொடுத்தாரா பிடுங்கப்பட்டதா? யாருடைய வெளிச்சத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, திமுக நிழலில் நாங்கள் வாழவில்லைன்றார். அதான் உண்மை. நீங்கள் அதை இழந்தது இந்த 10 கோடி ரூபா மேட்ரு, இது எல்லாமே பெரிய இழுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த நல்ல பேரை அசால்ட்டாக இவங்க காலி பண்ணாங்க. அன்னைக்கு காங்கிரஸும் முரண்டு பிடிச்சிருந்தா இவங்களுக்கு வேற வழி இல்லைன்றது இவங்க காங்கிரஸும் மற்ற கூட்டணி கட்சியிலும் மறந்துட்டாங்க. மறுபடியும் நீங்கள் 2016 தான் அப்புறம் ஏடிஎம் கூட்டணி தான் வரப்போகுது, நாங்கள் வெளியே போகிறோங்கன்னு போயிருந்தா அப்போ திமுக இறங்கி வந்திருக்கோம். அதிமுக 21, திமுக 26. ஆனால் 2019க்கு பார்த்தா 2024க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. காங்கிரஸ் எங்கே போதோ அங்கே மதசார்பின்மை இருக்கு அப்படின்னு இஸ்லாமியர்கள் நம்புவாங்க, சிறுபான்மை மக்களும் நம்புவாங்க. நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி புரியுது. சில மாநிலங்கள்ல இப்ப இந்தியா அலையன்ஸ் வேணாம், மாநில அளவில் நாங்க வேற மாதிரி ஒர்க் பண்றோம்னு கூட சொல்றாங்க. அது தமிழ்நாடு செட் ஆகுமா? நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுல அந்த பட்டியலின மக்களுடைய காளைகள் மறுக்கப்படுது, பட்டியலின மக்களை திட்டமிட்டு ஒதுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துல எங்க பேச முடியும்? அப்போ இந்த நிலமெல்லாம் நீங்க கூட்டணியில் இருக்க எதிரில் இருந்தீங்கன்னா நாட்டுக்கு அறிக்கை வந்திருக்காதா? அண்ணாமலை 24 யாருக்கு ஒர்க் பண்ணாரு? பிஜேபிக்கு தான் ஒர்க் பண்ணாரு. திமுக கூட்டணி ஒர்க் பண்ணாரு. நான் சொல்றேன் திமுக கூட்டணி சென்டம் அடிக்க உதவியது. ஸோ பிஜேபியோட அதிமுக போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்றீங்க நீங்க எதிர்காலத்துக்கு? அது ஒரு கடைசி சான்ஸ். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் நிகழ்ச்சி. இன்று நம்மளோட சிறப்பு விருதுடன் நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மருத்துவர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் அந்த பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவில் பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் பேசியிருக்கேன், ஒரு நல்ல அரசியல் தலைவர் மாதிரியான அரசியல் தலைவருக்கான நோக்கம் இருக்கக்கூடிய மனிதராகவே அவர் தெரியலை, இவரெல்லாம் வச்சுட்டு எப்படி அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுறதுன்னா நமக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரை மட்டுப்படுத்தி பேசிய விஷயத்தை நம்ம நல்லா பார்க்க முடிகிறது. துக்ளக் ஆசிரியருடைய இந்த பார்வையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஸ்டஃப் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். துக்ளக் ஆசிரியர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஷோ ஆகிட முடியாது. ஷோ வேறு. அவர் 96ல் ஒரு ஜெயலலிதாவுக்கு எதிராகவே கூட்டணி அமைச்சவர், உருவாக்குனவர். 2011ல் விஜயகாந்த் கூட நான் கூட்டணியா அப்படின்னு கேட்டப்போ விஜயகாந்த் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தவர். மோடியை இந்த குஜராத் மாடல்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்ததில் அவர் ஒரு ஆள். மோடியை வேட்பாளராக கொண்டு வரதுலேயும் அவர் பங்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஷோ. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் யாரையும் மட்டுப்படுத்தி பேச மாட்டார். கிண்டல் பண்ணுவார், சட்டையர் பண்ணுவார். ஒருத்தர் சுத்தமாக திறமை இல்லாதவன்னு யார்ட்டையும் பேச மாட்டார்.
ஆனால் இங்கே என்ன சாபக்கேடுனா, எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வந்த பிறகும் இப்போவும் அவர் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி, இதை சொல்வதற்கு அவர் குருமூர்த்தி தகுதியானவர் தான். ஏன்னா அவரும் வந்து அந்த அரசியலில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அளவுக்கு இல்லைனாலும் அவர் ஒரு தகுதி உள்ள ஒரு நபர். அவருக்கு பல கான்டாக்ட்ஸ் இருக்குது, இது பண்ணுறாரு. சரி, ஒரே ஒரு கேள்வி. இதே குருமூர்த்தி தான் ஓபிஎஸ்ஐ வைத்து ஆப்ரேட் பண்ணார். ஓபிஎஸ் மட்டும் ஒரு சிறந்த தலைவராக தலையெடுத்துட்டாரா? எந்த வகையிலும் ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு பலாப்பழ சின்னத்தில் நிற்கிற லெவலுக்கு போயிட்டார். அப்போ இவங்க நினச்சி கொண்டு வந்த ஓபிஎஸ் பாஜகவிலிருந்து 2017 அந்த சசிகலா சிறைக்கு போன பிறகு முற்றிலுமாக அவங்கள 2 பேரையும் நீக்கிட்டு உள்ள ஓபிஎஸ்ஸை மேலேருந்து திணிக்கிறாங்க. எந்த ஓபிஎஸ்? 11 எம்எல்ஏவோட ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ். அப்போ மேலேருந்து திணிச்சால் மட்டும்தான் அவங்க ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுப்பாங்க. நான் எடப்பாடிக்கு ஆசையா நீங்கள் வாங்க 11 இது ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர். அப்போ அவர் எப்படி உள்ளே வந்து தலைமை பொறுப்பில் உட்கார்றாரு, துணை முதல்வர் ஆகுறாரு? இதற்கு பின்னணிலாம் யார் இருந்தா? இவர் இருந்தான்றது ஓப்பனாக இவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படிலாம் கொண்டு வந்த ஆள் என்ன பண்ணார்? எல்லாத்துக்கும் மேலே பாஜக அதிமுக கூட்டணி இருந்துச்சு, ஓகே. ஆனால் அந்த பாஜக அதிமுக கூட்டணினால் அதிமுக இழந்தது அதிகமாக, பெற்றது அதிகமாக? 4 வருஷம் ஆட்சிக்கு வேணால் துணையாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் நீண்ட பயணத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் பின்னடைவு கிடைச்சதா இல்லையா? இன்றைக்கும் சிஏஏலேருந்து முத்தலாக் மேட்டர்லேருந்து 3 விவசாயிகள் சட்டத்திலேருந்து எல்லாத்துலேயுமே இவங்களும் சேர்ந்து சிலுவை சுமக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி கூட்டணி திமுகவில் கூட்டணி கட்சிகள் 2024 ஒரு வெளியே வந்த பிறகும் அந்த சைடு போகாமல் தடுத்தது எது? இந்த பிரச்சாரம் தானே. அப்போ இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இன்னொன்று, பாஜக வந்து அதிமுகக்குள்ளே எந்த அளவுக்கு விளையாடிச்சின்றதை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். குறிப்பாக அண்ணாமலை அவர் தலைவராக வந்த பிறகு அவருடைய அனுபவம் ஓராண்டு. உண்மைதான். இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் 40 வருடம் 50 வருடம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ட்ராவல் பண்ணாங்க, அரசியல் பண்ணுறாங்க. இவங்களை வந்து அவர் நடத்தின விதம், தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சண்டை போட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணின்ற மாதிரி சொல்ல வைக்கிறதுக்கே அவ்வளோ பாடுபட்டாங்க. சரி, அவங்க அமித்ஷாவுக்கு தலைவணங்குறாங்க, மோடிக்கு தலைவணங்குறாங்க, அது வேறு, அவங்க தேசிய தலைவர்கள். ஆனால் நீங்கள் யார்? உங்ககிட்ட அவங்க வந்து இதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. ரெண்டாவது, கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே அதிமுக ஊழலில் விமர்சிக்கிறதும், அதிமுக பொதுச் செயலாளர் அவங்க வந்து பெரிதும் மதிக்கின்ற ஜெயலலிதாவை பற்றி குற்றவாளின்ற மாதிரி பேசுகிறதும், அண்ணாவும் முத்துராமலிங்க தேவருக்கும் நடந்த விஷயத்தை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயத்தை பரப்புனதும், அதுக்கு அவங்க சொன்னப்போ என் இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், என் மனைவி அவரை விட 1000 மடங்கு மேலானவர், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு பேசும்பொழுது இந்த கூட்டணி இந்த பிரச்சனைகளை உருவாக்குனதுக்கு யார்? அண்ணாமலை தான். அப்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் இவங்க வந்து இவரை நீக்கலைன்னா நாங்கள் கூட்டணி தொடர முடியாதுன்றாங்க. அப்போவும் இந்த விஷயத்தை பிடிவாதமாக இருந்தது டெல்லி தலைமை. இது ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டணி இந்த போன ஈரோடு கிழக்கு தான் கூட்டணி முறிந்த பிறகும் பாஜக ஓபிஎஸ்ஐ டிடிவியை மற்றவர்களை வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்குள்ளே கொடுக்குற குடைச்சல் எல்லாம் இது. இதனால் அவங்க இழந்தது என்னென்னா 2-3 வருஷம் இவங்க எதிர்கட்சியே இல்லை, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. இது எல்லாவற்றையும் திமுக பயன்படுத்தி கொண்டது. அப்போ இது பெரிய நஷ்டம். இப்போது குருமூர்த்தி சொன்ன 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். அவர் சொன்னது 100% உண்மை. நான் பல பேட்டிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். 20 இடங்கள் டிடிவியை சேர்க்காதனால அதிமுக இழந்தது. ஒருவேளை டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணின்னு இருந்திருந்தால் அந்த கூட்டணியுடைய அந்த வீச்சு இருக்குல்ல, கூடுதலாக ஒரு 10 இடங்கள் கூட கிடச்சிருக்கும். அப்போ திமுக மெஜாரிட்டி கிடைக்கிறது மட்டும் இல்லை, விட்டால் இவங்க ஆட்சியை மறுபடியும் தொடர்ந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தது. சாதாரணமாக ஒரு அந்த ஓட் ஷேரிங்கு அந்த 2021 நீங்கள் எடுத்து தேர்தல் ஆணையத்தில் போய் எடுத்து எங்கெல்லாம் அதிமுக தோற்றுருக்குது அங்கே அமமுக பார்த்தீங்கன்னா 20 தொகுதிகளில் நீங்கள் வந்து டி நகர் 200 சில்லற அதிமுக வின் பண்ணியிருக்கலாம். டி நகர் எடுத்துங்க, 200 சில்லற ஓட்டில் ஜெயிக்கிறாரு அவர். ஆனால் அங்கே வந்து 2000 சில்லற 3000 ஓட்டம் அமமுக வாங்குது. அப்போ இந்த மாதிரி பல இது இல்லாமல் போட்டி வேட்பாளர்களால் ஒரு 2-3 தொகுதிகள் போயிடுச்சு. அப்போது இந்த விஷயத்தை ஐபி ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு தான் அமித்ஷா பேசுகிறார், அமமுக கூட்டணி கொண்டு வாங்க. இப்போ கலைஞர் இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா என்ன தான் நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு மாவட்ட செயலர்களை பேர் பாதியை கூட்டிகிட்டு போன வைகோ, அதற்கு பிறகு அவர் ஜெயிலில் இருக்கிறாருன்றப்போ இது எப்படி கரெக்டாக கையாளணும்னு அவரை ஜெயிலில் போய் பார்த்து நீங்கள் ஜாமீன் போடுங்க அப்படின்னு வெளியில் கூப்பிட்டு வந்து
அதுக்கு பிறகு அவர் அதிமுக கூட போன பிறகு அவர் கூட கூட்டணியை வச்சுக்கிட்டது கலைஞர். ஏன்னா அதுதான் ராஜதந்திரம். அப்போ நீங்கள் அதிமுக அதுலேயும் இப்போ கூட டிடிவி ஒரு இது பேசியிருக்காரு, நான் தான் பிரச்சனைனா நான் போட்டியிடவில்லை, அமமுக ஆட்களை கூட ரெட்டையிலேயே போட்டியிட வைங்க. அப்போ நீங்கள் கொறடா உத்தரவு மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, பழைய 21 எம்எல்ஏக்கள் மேலே ஆயிடுவாங்க. அப்படி சொல்லும் போது கூட அதை பரிசீலிக்கணும். பகை எடப்பாடி இறங்கி வரணும்ன்றீங்க நீங்க. ஆமா, இந்த விவகாரத்தில் நீங்க தான் பொதுச் செயலாளர். இல்ல, பாஜகவை வந்து சேர்த்துக் கொள்வது வந்து நல்லதுன்னு டிடிவி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ பாஜகவை நிராகரிக்கிற இடத்துல எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. நீங்க டிடிவி வந்து என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நான் சொன்ன இதே தான் நான் சொன்னேன். அவர் போய் அப்போ அவர் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் அதிமுக சேர்த்துக்க மாட்டீங்க, திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறவர் டிடிவி, அவர் பின்ன பிஜேபி பக்கம் போகாமல் தனியாக நின்று ஒன்றும் இல்லாமல் போக சொல்லுவீங்களா? அப்போ அவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க சொல்லுங்க அப்படின்னா. இதில் தான் ராஜதந்திரன்றேன். நீங்கள் டிடிவியை இழுத்துட்டு சசிகலா வந்து போட்டியிட முடியாது. அப்போ அவங்கள வந்து நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க, நாங்கள் ஒன்றா இணைஞ்சிட்டோன்னு ஒரு பெரிய மாப் காமிச்சிங்க வச்சுக்கிங்க, அவங்களே ஓபிஎஸை கண்டுக்க மாட்டாங்க. சரி, அதை மீறி ஓபிஎஸ் வந்தால் கூட நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு இது உண்டு, அவ்வளோதான். கூப்பிட்டு ஓரம் நிற்க வச்சு அமுச்சு அவங்கள எப்படி டம்மி பண்ணுன்னு தெரியும். அப்போ இந்த வேலையை வந்து பண்ணுனா அதிமுக ஒன்றுபட்டிருக்குன்ற ஒரு பெரிய இது இருக்குல்ல, வேற லெவல். அது நீங்கள் தென் மாவட்டத்தெல்லாம் தொடவே முடியாது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் திமுகலாம் அடிக்குதுன்னா இதெல்லாம் ஒரு காரணம், பிரிஞ்சு கிடக்கிறது ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கிறத நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்ல வரல. அன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சப்போ டிடிவியை நிராகரிச்சது பெரிய தவறுன்றோம். 2024 என்ன நீங்கள் தனியாக வந்துட்டீங்க. நீங்கள் அந்த இடத்த தேர்தலில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 5-6 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் தனியாக இருக்கும் போதே. ஆமாம், செலவு பண்ணியிருக்கணும். நான் அப்போவும் நான் தான் சொன்னேன், 5-6 தொகுதிகள் எதிர்கட்சி நிற்கிற தொகுதி சேர்ந்துருந்தா பிஜேபி சேர்ந்துருந்தா நான் இப்போ எடுத்து பார்த்தேன். தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு தேர்தலில் அந்த வாக்குகள் இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் 2 ஓட்டையும் கூட்டினா திமுக தோக்குது, திமுக கூட்டணி தோக்குது. 12 சீட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. அப்படிலாம் வந்தால் 15 சீட்டு சாலிடாக என்டிஏ அடிச்சிருக்கோம். குருமூர்த்தி சொல்றது அதை தான் மீன் பண்றாருன்றீங்க. குருமூர்த்தி 21 சொல்றாரு, இதுக்கப்புறமும் சேரணுன்றாரு. அது அப்புறம் கதை வச்சிங்களேன், இந்த கதையை முடிச்சிருவோம். 21 தான் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து எங்கேயாவது நம்ம பார்த்துருக்க மாட்டார். அது அவங்க இஷ்டங்க. இது அவங்க சொன்னாங்க, கரெக்டான பார்ட் அது அவங்க சொன்னது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன முடிவு பண்ணாரோ தெரில. ஏன்னா இவங்களே வெளியில் அனுப்புவாங்களாம், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்கன்ற மாதிரி இவங்களே டிடிவி எல்லாரும் வெளியே அனுப்புவாங்களாம். அப்புறம் டிடிவிக்கு அரெஸ்ட் பண்ணி மிரட்டி வழி கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் டிடிவியை உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, டிடிவி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதோடைய பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். அது ஆனால் அதுக்கு பிறகும் ஏகப்பட்ட தொல்லைகள் கிடைத்த பிறகும் இன்னைக்கு நீங்கள் போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருந்த அதிமுகவோ இப்போ இல்லை, இப்போ ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக அவங்க ஸ்டஃப்பாக நிற்கிறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பல முறை நிரூபிச்சிட்டாங்க, பொதுக்குழுவும் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதனால இப்போ வந்துட்டு திடீர்னு ரெட்டை இலை அது இதுன்னு கிளப்புறாங்க. இப்போவும் சொல்கிறேன், இதற்கு பிறகு இப்போ கிளப்பி விட்றாங்களே. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல பிஜேபி அதிமுக கூட்டணின்னு, அது பெரிய பைத்தியக்காரத்தனம். இவ்வளோ நாள் ஒரு பேரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. ஜெயலலிதாவா அதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, மன்னிப்பே கேட்குற லெவல்லாம் போச்சு. அப்போ இவர் 3-4 வருஷமாக கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டார், உறுதியாக நிற்கிறாரு. அப்போது இதற்கு பிறகு பிஜேபி கூட கூட்டணின்னு ஏன் தள்ளுறாங்கன்னா இது ஒரு வகையில் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வழி. தனியா நின்னாங்கன்னா திமுக வந்து தோற்கடிச்சிருவாங்களா? அதிமுக இன்னைக்கு இருக்கிற சூழல்ல முடியாது. அப்ப நீங்க வந்து பலமான கூட்டணி அமைச்சாதானே திமுக எதிர்ப்புகளை வந்து நீங்க அறுவடை பண்ண முடியும். அது ஒரு பாயிண்ட், ஒரு வாய்ப்பு மட்டுமா இருக்கு, இன்னும் 2 வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிமுக இன்னைக்கு திமுக கூட்டணி அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. ஈரோடு கிழக்கு நாங்க நிக்க போறோம்னு செல்வ பிறந்தக்கு அறிவிச்ச பிறகு வலுக்கட்டாயமா புடுங்குறாங்க அந்த தொகுதியை. ஸ்மூதா தானே இருக்கிறாங்க, ஸ்மூதா தானே பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய ஹாஷா ஒரு கிளாஷ் மாதிரி தெரியல. நீங்க தண்ணி கொதிக்கும் போது வெளியில தெரியாது, அப்படிதான் இருக்கும். நல்லா கொதிக்கும் போது தான் வெளியில வரும். நல்லா கொதிக்கிறதுன்றது 2026 ஜனவரிக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். இடதுசாரிகள் சொல்ல ஒன்றா துன்பங்களை அனுபவிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாநாட்டிலே அது வெளிப்பட்டுச்சு. நான் அதே பல இதில் பேசியிருப்பேன், உள் தகவல் எடுத்தே பேசியிருப்பேன். எப்படி கேபி வாங்கி கட்டிக்கிட்டாரு, எப்படி தண்ணியில் விளக்கம் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். கூட்டணி தொகுதி பல தடவை நான் சொல்லியிருக்கேன், தொகுதி பங்கீடு தான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆனால் கூட்டணியாக மாறி போயிட்டாங்க. அது அவரே ஒத்துக்கிட்டுருக்காரு, மாநாட்டில் ஒத்துக்கிட்டார் கேபி. எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை 6-7 ஆண்டுகளாக நாம் கூட்டணியாக போய்விட்டது தான் நம்முடைய இந்த இதுக்கு காரணம்னு ஒத்துக்கிட்டாரு. மாநாட்டில் அவருக்கு எதிராக அவ்வளோ விமர்சனம். அதே மாதிரி அவர் 3ஆவது தடவை தொடர்றதுக்கு யாரும் ஒத்துக்கல. இன்னும் சிலர் போட்டி போட்டிருக்காங்க, நீங்கள் யாருமே தேவையில்லை, இவர் தான் தேவைன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க.
அவருடைய தேர்வு கரெக்டுன்னு அவர் பேட்டிகளில் இதெல்லாம் நிரூபிச்சுட்டு வராரு. அப்போது சண்முகம் தலைமை ஒவ்வொரு செயலாளருடைய தலைமையிலையும் கட்சி வந்து ஷேப் மாறும். சண்முகம் சொல்லிட்டாரு வந்த உடனே, அதான் கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு. மக்கள் போராட்டங்களில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்கிறது தவிர யாருடைய வெளிச்சத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, திமுகவின் நிழலில் நாங்கள் வாழவில்லைன்ட்டார். அதான் உண்மை. நீங்கள் அதை இழந்தது இந்த 10 கோடி ரூபா மேட்ரு, இது எல்லாமே பெரிய இழுக்கு. அதாவது எத்தனையோ ஆண்டுகளாக சேகரித்து வைத்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த நல்ல பேரை அசால்ட்டாக இவங்க காலி பண்ணாங்க. இதுக்கு பிறகு இந்த பேரை நீங்கள், அதுவும் சமூக வலைதள காலம், நீங்கள் எது போட்டாலும் 10 கோடி ரூபான்னுவோம், எது போட்டாலும் பழைய கதையை பேசுவோம். அப்போ நீங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வரணும். காங்கிரஸ் திமுக கூட்டணி 2021 பிரசாந்த் கிஷோர் இவர்கள் எல்லாம் சொன்ன ஆலோசனை, இவர்கள் எங்கேயும் போக முடியாது. காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக்க நம்மளை விட்டு வெளியே போக முடியாது. போனால் மக்கள் நல கூட்டணி அப்போ கண் முன்னாடி வந்து போவோம். அப்போ அந்த சைடு யார் இருக்கா? பிஜேபி, எடப்பாடி, என்டிஏ வலுவாக இருக்குது. என்ன சான்ஸ் இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்கணும். அப்போது அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். நம்ம ஜெயிக்கணும், பெருவாரியாக ஜெயிக்கணும். அப்போ அதிகமான இடங்களில் நம்ம நிற்கணும். சீட்டை குறைங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா 4 சீட்டு இவங்களுக்கே பொறுக்கல. ஏங்க ரொம்ப அநியாயமாக இருக்குங்க. நாங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் 4 சீட்டுன்னு சொல்கிறது? 12-15 சீட்டு சண்டை, 1 சீட்டு 2 சீட்டு குறைஞ்சா சண்டை போட்ட ஆட்கள் நம்ம கூட கூட்டாளியாக நம்ம இந்த அணி உருவாகுது. அதனால் 6 சீட்டு நம்ம பேசுகிறாங்க அப்படின்ட்டு 6 சீட்டு விசிக்காக 6, சிபி எல்லாருக்கும் 6. காங்கிரஸ் 60 சீட்டு கொடுத்து 3 சீட்டுக்காக மல்லு கட்டினது 2011 வரலாறு. டெல்லி வரைக்கும் வாய்க்கா வரப்ப தகராறு போச்சு. இங்கே 25 சீட்டு. நாங்கள் அதிகமாக ஜெயிக்கணும், 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, காங்கிரஸும் வேறு வழி இல்லாமல் ராகுல் காந்தி தான் இருக்கார்ல, அவங்க வந்து தமிழ்நாடு நிலைமையெல்லாம் இப்படி தான் காங்கிரஸ் அழியிறது ஒத்துக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அன்னைக்கு காங்கிரஸும் முரண்டு பிடிச்சிருந்தா இவங்களுக்கு வேறு வழி இல்லைன்றது இவங்க காங்கிரஸும் மற்ற கூட்டணி கட்சியிலும் மறந்துட்டாங்க. நீங்கள் இவங்க எல்லாம் இல்லைங்க நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைச்சிக்கிறோம், நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, நீங்கள் மறுபடியும் நீங்கள் 2016 மாதிரி தான் அப்புறம் ஏடிஎம் கூட்டணி தான் வரப்போகுது, நாங்கள் வெளியே போகிறோங்கன்னு போயிருந்தா அப்போ திமுக இறங்கி வந்திருக்கோம். ஓகே ஏங்க 25-40 தரங்க வாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய பலம் இவங்களுக்கு தெரியல, இவங்களுடைய முக்கியத்துவம் இவங்களுக்கே தெரியல. ஓத்துக்கிட்டு இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த பெரிய அண்ணன் மனோபாவம் அடங்குச்சா? 2024 அது வெளிப்பட்டுச்சு. காங்கிரஸ் 5 சீட்டுன்ற லெவல் தான் ஆரம்பித்தாங்க. மறுபடியும் பெரிய பிரச்சனைலாம் ஆன பிறகு தான் 9 சீட்டு வந்து இறங்கினாங்க. மற்ற கூட்டணி வச்சு அதே மாதிரி விசிகா 3 தொகுதிக்கு 5 தொகுதி கேட்டு 3 கேட்டு பொது தொகுதி கேட்டு தரமாட்டேன்னு சொல்லி 2 லாஸ்ட்டில் அது சரி இவர் நம்ம சொந்த சின்னத்தில் ரவிக்குமாரும் நிற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மாநில கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. அதுக்காக தான் வாங்கினாங்க. அப்போது இது வந்து பொறுத்துக்குவாங்களா? திமுக மேலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆளுங்கட்சி மேலே விமர்சனங்கள். அப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஏன் சிலுவை சுமக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் சிலுவை சுமக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வேணும். 2026 எலெக்ஷனில் அதே 25க்கு நான் எப்படி ஒத்துக்குவேன்? அந்த தடவை சொன்னீங்க நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, நாங்கள் எப்படியும் வந்தாகணும்னு சொன்னீங்க, ரைட்டு. 5 வருஷம் ஆண்டுட்டீங்க, பவராக இருக்கீங்க, அடுத்த ஆட்சியை கொண்டு போகிறதுக்கான சகல எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. எங்களுக்கு கொடுங்க, சீட்டு கொடுங்க. இல்லையா? அது அவர் ரெடியாக இருக்கார், ரோஜா பூ வச்சுட்டு கூப்பிட்டுக்கிறாரு. அது கிரவுண்டில் ஒர்க் ஆகுமா? நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கூடுதல் சீட்டு கொடுக்குறாங்கப்பா, ஸோ போட்டோன்றீங்க. 25 வாங்கி 25 வெற்றி பெறுறது சாதுரியமா, 50 வாங்கி 30 தோக்குறது சாதுரியமா? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பரப்பப்பட்ட ஒரு வாதம். வழக்கமாக நரேஷன் பண்ணுவாங்களா அந்த நரேட்டிவ். ஏன் 62 சீட்டு ஜெயிக்கலையா 91ல்? இல்லை, இன்னைக்கு கிரவுண்ட் அப்படி இருக்கான்னு கேட்குறேன். கிரவுண்ட் அப்படி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு திமுக அதிமுக 2 வாக்கு சதவீதம் எடுத்துக்குங்க. அதிமுக 21, திமுக 26. அந்த 26 கூட இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்தது. ஒரு மொத்தமான வாக்காளர் இருப்பான்ல, ஜெயிக்கிற கூட்டணி போடணுன்னு இருப்பான், ஒரு 10-15% இருப்பான். அதில் வந்தது தான் திமுக 26%. ஆனால் 2019க்கு பார்த்தா 2024க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. இல்லை, இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்குண்ணே. இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள்ள இன்னைக்கு கூட நேற்று ஒரு பேர் கொடுத்துருக்காரு செல்வபிறந்தகை அவர்கள், இந்த கூட்டணி தொடர்கிறது, இந்த பிரச்சனையும் கிடையாது, இது மனுநீதி சோழன் ஆட்சின்னு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு? கேள்வி கேட்கறாங்க, தொடர்ச்சியா கேட்கறாங்க, கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஏங்க தொடர்ந்து தானே, ஏன் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருது? ஏன் திரும்ப திரும்ப இவங்க சொல்றாங்க? இந்த சீட்டு ஏன் விட்டு கொடுத்தாரு? சீட்டு விட்டு கொடுத்தாரா பிடுங்கப்பட்டதா? சரி, அதான் அதை விட்டுருங்க. 2026ல் இது வந்து ஏற்றுக்கணும்னு காங்கிரஸுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்குறீங்கள, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். 26%, அங்கே 21%, மீதி தான் இவங்க
44%க்கான 28% இவங்க. அப்போ 18-19% இவங்க. இது அப்படியே இங்கே போச்சுன்னா தட்டு அங்கே இறங்கிடும். சேமு இவங்களுக்கு மேலே 5 ஆண்டு ஆட்சிக்கு மேலே உள்ள நீங்கள் உங்களுடைய பிரச்சாரம் காங்கிரஸ் எங்கே போதோ அங்கே மதசார்பின்மை இருக்குது அப்படின்னு இஸ்லாமியர்கள் நம்புவாங்க, சிறுபான்மை மக்களும் நம்புவாங்க. காங்கிரஸ் இருக்க கூட்டணி பிஜேபிக்கு எதிரான கூட்டணின்னு. அது ஒரு ஏடிஎம்கேக்கு லாபம். ஒரு அக்மார்க் முத்திரை மறுபடியும் குத்தப்படும். பட்டியலின மக்கள் எல்லாருமே வந்து காங்கிரஸ் இருந்தால் அது ஒரு இது ப்ளஸ் இடதுசாரிகள் எல்லாம் போய் ஒரு கூட்டணி அமைஞ்சா இங்கே உங்கள்கிட்ட யார் இருக்கா? விசிகே வேணா ஒட்டிக்கிட்டு இருக்க வச்சுங்க, பாமக அங்கே போயிடும். இல்லை பாமக இது விசிகே அங்கேயே விசிகேவும் அங்கே போயிடுச்சுன்னா பாமக திமுகவோட வரும், இல்லை வராமலும் போகலாம். நாங்கள் என்டிஏல இருந்துக்கிறோம்னு கூட. அப்போ உங்களுக்கு பெரிய அடி திமுக பக்கம். இது திமுகவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கெத்த விடாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய பலம். இல்லை இந்தியா அலையன்ஸுக்கு எதுவும் சிக்கல் உருவாகாதா? தேசிய அளவில் இந்தியா அலையன்ஸில் காங்கிரஸ், திமுக, விசிக, இடதுசாரிகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி புரியுது. சில மாநிலங்களில் இப்போ இந்தியா அலையன்ஸ் வேணாம், மாநில அளவில் நாங்கள் வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னு கூட சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு செட் ஆகுமா? நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் ப்ளீஸ். இந்தியா நீங்கள் கேட்கும்போது சொல்லுவீங்கன்ற மாதிரி தோணுச்சு. இந்தியா அலையன்ஸுன்னு எங்கே இருக்குன்னு முதல் கேள்வி. காங்கிரஸ் வேணா, நான் கேட்டதுக்கு பலரும் சொன்னது காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு 22 திமுக எம்எல்ஏக்கள் ப்ளஸ் உதயசூரியன் நின்றவர்கள் இவங்கெல்லாம் சேர்த்தா அந்த ஒரு பெரிய மாபு பார்லிமெண்ட்டில் நமக்கு இல்லாமல் போயிடும், திமுகவோட இல்லை அப்படின்னா அப்படின்னு பயப்படுது காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், காங்கிரஸ்ஸு பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு. ஆமாம். அந்த இடத்துல காங்கிரஸ் கூட நிற்காம பிஜேபி பக்கம் திமுக போச்சுன்னா இன்னும் ஃப்ளாஷ் ஆகிடும். இயல்பாகவே திமுக அந்த லைனை சீக்கிரத்தில் எடுத்துட முடியாது. ஸோ ஆன்டி காங்கிரஸ் கூட பேச முடியாது, அவங்களால பேச முடியாது. ஆன்டி காங்கிரஸ் பேசுறதுக்கு என்ன, அவங்க எதிர்கட்சி இல்லை, கிடையாது. அப்போ நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். இல்லை நீங்கள் அதில் வந்து நடுநிலை வைக்கிறேன், வெளிநடப்பு செய்கிறேன்னு ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் அது எல்லாமே தெரிஞ்சிடும். அது ஒன்று. அது திமுகவுக்கு இன்னும் பாதிப்பை உண்டு பண்ணும். இல்லாமல் காங்கிரஸுக்கு 25 சீட்டு இந்த இடத்துலன்னு சொன்னால் காங்கிரஸ் என்ன ஆகும்? அப்போ காங்கிரஸுக்கு 50 சீட்டு கிடச்சி ஆளுங்க எல்லாம் ஜெயிக்கிற கூட்டணி அது அப்படின்னு போகிறப்போ 50ல் 40 ஜெயிச்சாலும் 15 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல காங்கிரஸுக்கு. இன்னொன்று, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே கூட்டணியில் தொடர்றதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டில் எதிரொலிச்சது. ஆளுங்கட்சி கூட்டணியில் நீங்கள் தொடர உங்களுடைய சொந்த சுயத்தன்மை எங்கே இருக்கிறீங்க? இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் அந்த பட்டியலின மக்களுடைய காளைகள் மறுக்கப்படுது, பட்டியலின மக்களை திட்டமிட்டு ஒதுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது அந்த தமிழரசன்ற வீரர், நான் 2 தடவை நான் வந்து சிறந்த மாடுபிடி வீரர்னு வாங்கினேன், இந்த தடவை என்னை திட்டமிட்டே என்ன பண்ணுறாங்க, தடியடி நடத்தி எனக்கு அடிபட்டிருக்குன்னு அவர் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்கணும். ஊருக்காக வந்தாங்க, இப்போ நான் எப்படி போய் நான் இது பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துல எங்கே பேச முடியும்? அப்போ இந்த நிலமெல்லாம் நீங்கள் கூட்டணியில் இருக்க எதிரில் இருந்தீங்கன்னா நாட்டுக்கு அறிக்கை வந்திருக்காதா? ஆளூர் ஷாவனாஸ்லாம் அப்படி கொதிச்சிருக்க மாட்டாரா? நீங்கள் ஏன் மௌனமாக இருக்காங்க? ஏன் அதே மாவட்டத்தை சேர்ந்த சு வெங்கடேசன் மேலே உட்காந்து மாடத்தில் நமக்கு பிரச்சனை இல்லைப்பா, செயலாளர்கள் மாறினாலும் நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் அந்த மற்ற ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கார்டில் எழுத்து மாறினா கூட உடனே போகிறது எங்கே போனார்? அப்போ இது வந்து கூட்டணியில் இருந்தால் வர்ற சங்கடம். அதே மீறி இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ இந்த விஷயம்னு வச்சிங்களேன், கூட்டணியில் இருக்கும்போது சங்கரையா எப்படி திட்டிருக்காரு நீங்களே சொல்லியிருக்கீங்க பல முறை. சங்கரையா இருக்கும் வரை கூட்டணி கிடையாதுன்னு கலைஞர் யார் அரசியல் சாணக்கியரை இவர் கொடுக்குற குறைச்சல் தாங்க முடியலன்ற அளவுக்கு போனுச்சு. அதே மாதிரி 91, 96 அந்த பீரியட்லையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடுகள்லாம் வேறு லெவலு, டிஒஎஃப்ஐ மற்றவருடைய செயல்பாடலாம். அப்போ இந்த போராட்ட கணம் இதெல்லாம் எப்படி போச்சு? கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கூட்டணியே கிடையாதுன்ற லெவலுக்கு தான் சண்முகம்லாம் வந்து ஆகணும். தொகுதி பங்கீடுனா அது எப்படி போகணுன்றது. அதுக்கு இப்போ நீங்கள் இந்த இவர் சொன்னல குருமூர்த்தி பேசுறதெல்லாம் இதுக்கு ஊர் விளைவிக்கும். பிஜேபியோ கூட இவங்க போயிடுவாங்கன்னா மறுபடியும் ஏடிஎம்கே எடுக்கிறது, காங்கிரஸும் மற்றவங்களும் யோசிக்க மாட்டாங்க. அதாவது திமுக வலிமைப்படுத்துற வேலையை பார்க்குறாரு குருமூர்த்தின்றீங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸ் யாரும் என்னங்க 25லாம் கிடையாதுங்க, அவர் 50 தரேன்றாங்க, நாங்கள் போகிறதுக்கான இதையே அடைக்கிற வேலை. இது ஒரு நரேட்டிவ். ஓகே. ரெண்டாவது, விஜயம் போகிறதுக்கு தயங்குவார். இப்போ குருமூர்த்தி இப்போ யாருக்கு தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு? எப்படி அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும், மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அண்ணாமலை 24 யாருக்கு ஒர்க் பண்ணார்? பிஜேபிக்கு தான் ஒர்க் பண்ணார், திமுக கூட்டணி ஒர்க் பண்ணார் நான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற கூட்டணியை உடச்சி கூட்டணியில் இருக்கிற தோழர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி நான் தனியாக நிற்கிறேன்னு 12% வாங்கினாலும் அது பிஜேபியுடைய வளர்ச்சின்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணாமலையுடைய சொந்த வளர்ச்சின்னு சொல்லுவேன். நாளைக்கு இதே நீங்கள் வேற ஒரு தலைவரை போட்டிங்கன்னா இதே 12% வராது. அண்ணாமலையே இருந்தாலும் 2026லேயும் வராது. அப்போ இந்த வளர்ச்சி வந்து வீக்கம் தான், வளர்ச்சி கிடையாது.
அப்போது இப்படி பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வேலையை யார் செய்தா? யாருக்கு உதவியது? திமுக கூட்டணி சென்டம் அடிக்க உதவியது. கரெக்டாக உங்கள் கூட்டணி நீங்கள் இன்றைக்கி நிதிஷ்குமாரையும் இவரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி இருக்கிற நிலமை 15 MP கிடச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் நம்புற ஏற்பாடு தான் இருந்திருக்கும், தைரியமாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணது யார்? அது அண்ணாமலையுடைய அனுபவ குறைவா இல்லை என்னன்றது நான் சொல்ல வரல. ஆனால் அவருடைய இந்த செயல் திமுகவுக்கு சாதகமாக போயிருக்கு, சாதகமாக அமைஞ்சது, அண்ணாமலைக்கும் சாதகம். அவருடைய தலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த தலைமை வந்து எப்போவுமே தலைமைன்றது வந்து ஒரு முழுமை பெற்ற தலைமையாக இருக்கணும். நேற்று குருமூர்த்தி பேசுகிறார்ல, கட்சியில் சிலர் அங்கே சேர்ந்தான லாபம் இங்கே சேர்ந்தான லாபம்னு சொந்த சுயநலத்துக்காக வாழ்கிறாங்க. இது பாஜகவுள்ளும் சில பேர் இருக்கிறார்கள், இது வந்து சரியில்லை, கட்சி நலனை தான் பார்க்கணும் அப்படின்றார். யாரை சொல்கிறாரு? முன்னாடி உட்காந்துருக்க அண்ணாமலையை சொல்கிறாரு. அண்ணாமலை மட்டும் அன்னைக்கு இந்த வேலையை பண்ணாமல் நீங்கள் என்ன விட்டுருங்க, நீங்கள் யாராவது பாஜக தலைவர்களை பேட்டி எடுங்க, பேட்டியில் கூட சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. பர்சனலாக கேட்டு பாருங்கள். எல்லாருடைய எண்ணமும் அன்னைக்கு நம்ம ஒழுங்காக இருந்திருந்தா நமக்கு 15 MP குறைஞ்சது 5 MP பிஜேபி கிடச்சிருக்கோம்ல, அட்லீஸ்ட் 3 நெல்லை ஜெயிச்சிருப்பாங்க, இங்கே சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அமைச்சராக வாய்ப்பும் போச்சு. ப்ளஸ்ஸு கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். கன்னியாகுமரி கஷ்டம், மற்ற இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்போது இந்த மாதிரி வாய்ப்புகளை கெடுத்தது யார்? அண்ணாமலை தானே. அவங்க என்ன டெல்லி தலைமை என்ன நினச்சது, இவர் ஏதோ பண்ண போகிறாரு, நமக்கு ஆப்கி பார் 400 பார் கிடச்சிரும், அதனால் இவர் ஒரு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. அதோடைய விளைவு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இது அடுத்து 2026 ஏடிஎம் நம்மள்ட்ட வராமல் போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு இதை கூட யோசிக்கலை. நம்ம தனித்து விடப்படுவோமே அப்படின்றதையும் யோசிக்கலை. நீங்கள் வந்து இது வெஸ்ட் பெங்காலோ ஒடிசாவோ கிடையாது, தமிழ்நாடு ஆன்டி மோடி அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு மாநிலம். அப்போ நீங்கள் இன்னொரு பெரிய கட்சியோட இணைஞ்சு தான் சில விஷயங்களை காரியம் சாதிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொண்டு வர முடியும். இப்போ சொல்கிறேன், அண்ணாமலை மற்ற மாநிலங்களில் பாஜக செய்கிற அரசியலை இங்கே பண்ணலை. ரொம்ப பிரில்லியண்ட்டாக அவர் மதம் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் கையில் எடுக்கல, 1-2 சம்பவங்கள் தவிர. பெரும்பாலும் அவர் வந்து இருக்கிற பிரச்சனைகள், ஊழல் முறைகேடுகள் மற்ற பிரச்சனைகளில் தான் அவர் கையில் எடுத்தார். அதனால தான் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் ரீச் கிடைச்சது. அதுதான் வந்து இங்கே உதவும். நீங்கள் அதை விட்டுட்டு இங்கேயும் மற்ற இப்போ பக்கத்தில் ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ இல்லை வட மாநிலங்களில் இருக்கிற அரசியலை பாஜக பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே போயிடும். ராஜா கிட்ட அதான் மைனஸ். ராஜா நான் ஒருத்தட்ட பேசும்போது சொன்னேன், ராஜா தலைவராக வந்தால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க, இன்னும் வர அவர் வந்து இது பேசுவார், அந்த தத்துவார்த்த அரசியலில் போய் சட்டை போடுவார். இங்கே அது வந்து இன்னும் பாஜகவை பலவீனப்படுத்தும், ராஜா கொண்டு தான் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அப்போ இங்கே தத்துவார்த்த அரசியல் இங்கே தேவையில்லை, ஐடியாலஜி வார் இங்கே தேவையில்லை. இங்கே தேவை மக்கள் பிரச்சனை. இப்போ விஜய் சொன்னார்ல, மக்கள் பிரச்சனை தான் முன்னாடி, மற்றதெல்லாம் பின்னாடினார்ல, அதுதான் இங்கே முக்கியம். அதனால் இந்த மாதிரி குருமூர்த்தி பேசுறது எல்லாமே விஜய் கூட அங்கே போகிறதுக்கு யோசிக்கும். இவங்க பிஜேபி கூட சேர போகிறார், நம்ம போனோம். ஒருவேளை விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாருன்னா நம்ம வந்து இந்த தடவை முடியாது அவங்களோட சேரணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி வாதங்கள் ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குருமூர்த்தி பேசுனது ஒட்டி நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் கையில் எடுத்துட்டாங்க. அப்போ பிஜேபி கூட அதிமுக சேரதான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கருத்து உருவாகும் போது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையின்மை வரும். மக்கள் மத்தியிலையும் இவங்க எப்போனா ஒன்று சேர்ந்துருவாங்க. இவ்வளோ நாள் திமுக கள்ளக்கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கள்ளக்கூட்டணின்னு சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் கவர்னர் வெளிநடப்பு பண்ணால் கூட அந்த போராட்டத்துலேயும் பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணின்னு தான் கோஷங்கள் எழுப்பப்படுது. அப்போ திட்டமிட்டு பாஜக அதிமுக கூட்டணின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்வதாக ஒரு கூற்று ஒன்று பரவலாக பேசப்படுகிறது. 2026 மட்டும் நாங்கள் தோத்தோம், மெகா கூட்டணி அமைக்கலை, 26 பேர் கட்சி இருக்காது சார் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்களே பேசுவதாக தகவல் வெளியாகிட்டு இருக்குது. இந்த தகவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான் 100% ஏற்றுக்கிறேன், நல்ல கேள்வி. ஆனால் இந்த எண்ணம் வருவதற்கு பாஜக கூட மட்டும் கூட்டணி வைக்கணுன்ற எண்ணம் கிடையாது. வேற யார் சார் ஆப்ஷன் இருக்கா? அதான் நான் இப்போ சொன்னேன், விஜய் ஒரு ஆப்ஷன், 3 ஆப்ஷன் இருக்குங்க. திமுக கூட்டணி உடைவதற்கான சாத்தியக்கூறே பெருசா அமையலையே. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, அது நீரு பூத்த நெருப்பா இருக்கே ஒழிய அது இன்னும் பெருசா வெளியில் எக்ஸ்போஸ் ஆகல. நீரு பூத்த நெருப்பு எல்லாமே நீங்க கடந்த கால தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆபீஸ் வரைக்கும் வந்து யூடர்ன் போட்டு ஏடிஎம் கூட கூட்டணி போனதெல்லாம் இருக்கு. இப்படி அப்பா பேசுவாரு, பையன் எங்க பேசுவாரு, லாஸ்ட்ல பார்த்தா தலைகீழான வரலாறுலாம் உண்டு. 2 சீட்டுக்காக சீட்டு தரலன்னு தேர்தலை புறக்கணிச்ச வரலாறும் உண்டு. 2 சீட்டு எங்கள் இதில் நில்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அதிமுக கூட்டணியே விட்டு வெளியே வந்து மக்கள் நல கூட்டணியில் ஜிகே வாசன் சேர்ந்த வரலாறு உண்டு. கொஞ்சம் பலம் நழுவி வந்துச்சின்னு சொல்கிறப்போ சின்ன மாவட்ட செயலாளர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினப்போ
இது உதவாதுன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியே முறிச்சிக்கிட்டு விஜயகாந்த் வந்த வரலாறுலாம் உண்டு. வரலாறுகள் வந்து பொய் சொல்லாது. ஸோ பிஜேபியோட அதிமுக போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னுறீங்க நீங்கள் எதிர்காலத்துக்கு? அது ஒரு கடைசி சான்ஸ். நீங்கள் கேட்டதுக்கு பதில். முதல் சான்ஸு திமுக கூட்டணி உடைக்க பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திட்டம். எப்படி திமுக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக பாஜக அதிமுக கூட்டணின்னு உருவாக்கி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அது அவருடைய உரிமை, அவர்களுடைய புத்திசாலித்தனம், அது ஜெயிக்குது. அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்யணும். நீங்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ள கட்சிகளை இழுக்கிற வேலையை பண்ணணும். என்னங்க பிரச்சனை, 25 சீட்டு தான் தருவாங்க, நான் பேசுகிறேங்க 50 சீட்டுங்க வச்சுக்கலாங்க, 50 சீட்டு இவங்களுக்கு 10 சீட்டு 3 பேருக்கும் கொடுத்தாங்கன்னா, இல்லை 20 சீட்டு பாமக 10 இடதுசாரிகள் கொடுத்தாங்கன்னா 50 40 90 சீட்டு, மீதி 134 சீட்டில் 144 சீட்லேயே நிற்கலாம். இன்னும் துண்டு தூடாங்க வந்து போகிறாங்கன்னா 134 சீட்லேயே நிற்கலாம். இது வந்து பெஸ்ட்டு. இதில் பலரை வந்து ரெட்டைலில் நிற்க வைக்கலாம். இவரை கூப்பிட்டு டிடிவியை கூப்பிட்டு ரெட்டைலில் டெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்தாலும் 134 தான் இவங்க நிற்க போகிறாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான முடிவுலாம் எடுத்தால் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது யாரும் தடுக்க முடியாது. அப்போ இதுக்கான வேலை இங்கே இல்லைங்க. இப்போ என்ன, நான் பேசின வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் பலர்கிட்ட ஒரு கருத்து, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, எங்களுக்கு உண்மையிலே நல்லதுங்க, ஆனால் நாங்கள் பண்ணால் முடிஞ்சிடும் கதை, எங்கள் பதவியிலேருந்து எல்லாம் காலியாகும், பேச வேண்டியது மேலே, அங்கே பேசிட்டாங்கன்னா ஓகேங்கன்னு. எல்லாரும் சொல்கிறது ராகுல் காந்தி ஒத்துக்க மாட்டாருன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. கார்கே தான் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதாவது கிடையாது. இவங்க ஒரு படம் காமிக்கிறாங்க ராகுல்னு. தலையெடுத்து முடிவெடுக்க வேண்டியது கார்கேவும் மற்ற இவங்களும் தான். என்னதான் இருந்தாலும் சோனியா காந்தி மாதிரி தானே ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க தான் எடுப்பாங்க. அப்போ இங்கே வாய்ப்பு இப்படி இருக்குது, இந்த மாதிரி போகும், அதிமுக கூட சேர்ந்தால் பேரும் இவங்களுக்கு ரொம்ப பேர் கெட்டு போயிருக்குது, நம்ம இதில் போய் சேர்ந்துக்கிட்டு தொகுதியும் குறைச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு ஏதோ ஒரு மாற்றம் அமைஞ்சிடுச்சு, விஜய் அங்கே போயிட்டார், காங்கிரஸ் வரலன்னு விஜயை கூப்பிட்டாங்க, போயிட்டாருன்னா நிலமை அப்பவும் மாறும். அப்போ அந்த மாதிரி மாறி நம்ம ஏன் தோக்கணும், நம்ம முந்திக்கலாமேன்னு நினச்சாங்கன்னா 50 சீட்டு குறைஞ்சது 45 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு தான் சேர்த்துன்னா ஈஸியாக அந்த கூட்டணி ஜெயிக்கும். இங்கே தான் இறங்கிடுமே, வெறும் 26% ஏறிடும். அப்போ ஏறும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாக்குகள் வேறு பிரியும். எப்போல்லாம் வாக்குகள் அதிகமாக பிரியுதோ அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. நீங்கள் விஜய் ஒரு 12%, சீமான் 8%, பாஜக ஒரு 8% வச்சிங்க. அப்போ இது எல்லாம் போக மீதி இருக்கிறதுல 2 பேர் பங்கு போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய 0.84 ஹரியானாவில் பாஜக ஆட்சி பிடிச்சது. பெரிய தப்பு ஆம் ஆத்மி வெளியே துரத்துறாங்க. நீங்கள் கேட்டிங்களா இந்திய கூட்டணி எங்கே? நான் தான் கேட்குறேன், இந்தியா கூட்டணி எங்கெல்லாம் இருக்குது? டெல்லியில் இப்போ யாராச்சும் எலெக்ஷன் வரப்போது அங்கே இருக்கா? அங்கே இல்லை. வெஸ்ட் பெங்கால் இதில் ஹரியானாவில் இருந்துச்சா? இல்லை. ராஜஸ்தான் மற்ற இடங்கள்ல. அப்போ இந்தியா கூட்டணின்றது ஒரு மாயை. இல்லை, மாநில அளவில் வேண்டாம், தேசிய அளவில் வச்சுப்போம், அவ்வளோதான். மாநில அளவில் வேண்டாம். அந்த மாநில அளவில் இவங்க காங்கிரஸ் வந்து இங்கே போகிறாங்க, நாளைக்கு அது மாற்றம் 2026 திட்டிக்கிட்டு 29 எப்படி தான் திரும்பி ஒன்றா சேர்றது? நேற்று வரைக்கும் திட்டினவங்களாம் நீ சேர்ந்த கதெல்லாம் உண்டுங்க. நீங்கள் என்னமோ எப்போ கதெல்லாம் பேசுகிறீங்க. நான் பார்த்தேன், நல்ல ஆட்சி நடக்கும் என்று நினைத்தேன், ஆனாலும் இந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் சொல்லியா தரணும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு திமுக அலையன்ஸை பிரேக் பண்ணுறது வந்து அதிமுக ஒரு முதல் சான்ஸு. 2வது சான்ஸு இன்னைக்கு விஜய் நேற்று கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன்.